Hi friends, this is Thirumala Max YouTube channel. 11th standard half-yearly exam study plan in the video number பார்க்கலாம். Let us go to the video. So இதில பாத்தீங்கன்னா study hours plan பாத்தீங்கன்னா morning 4:30 AM to 7 AM 2.5 hours. Evening வந்து 6:30 ல இருந்து 9:30 PM க்கு 2.5 hours நீங்க plan பண்ணணும். So total per day வந்து நீங்க you have to spend 5 hours to study for the half-yearly examination. Daily 5 hours to be spared for studying. தினசரி நீங்க 5 மணி நேரம் படிக்கிறதுக்காக நீங்க டைம் ஒதுக்கீடு செய்ய வேணும். The next plan is 11th ஸ்டாண்டர்ட்ல எல்லா சப்ஜெக்ட்ல இருக்க டோட்டல் யூனிட்ஸ், அதாவது டோட்டல் சாப்டர்ஸ் எத்தனைன்றதை நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல தமிழ் வந்து 8 இயல்கள் இருக்கு, இங்கிலீஷ்ல 6 யூனிட்ஸ், மேக்ஸ்ல 12 சாப்டர்ஸ், பிசிக்ஸ் 11 chapters, chemistry 15, biology ல இருக்கிற bio botany 15 and biozoology is 12. botany வந்து தனியா படிக்கிறவங்களுக்கு 15 units, zoology வந்து 13. computer science பாத்தீங்கன்னா மொத்தம் 18 units இருக்கு. காமர்ஸ்ல வந்து 33 chapters, accountancyல 14 chapters, economicsல 12 and business maxல மொத்தம் 10 chapters இருக்கு. ஸோ அடுத்ததுல வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஸ்டடி பிளான், அதாவது இந்த நவம்பர் மாசத்துல இருந்து டிசம்பர் எக்ஸாமுக்கு வரைக்கும் நம்ம 21st நவம்பர்ல இருந்து இப்போ ஸ்டார்ட் பண்றோம். 21st இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 வீக்ஸ்க்கான பிளான் இது. இந்த பிளானை நீங்க கண்டிப்பா நீங்க இதை பேஸ் பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்ணினீங்கன்னா டெஃபினட்டா யூ வில் கெட் a good marks in half yearly examination. Let us go through that one. You just see this one. For biology group 21st நவம்பர்ல வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்க்கணும். பியூர் சயின்ஸும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்தா போதும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேம் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஃபார் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி, காமர்ஸ் வித் அப்ளிகேஷன் வந்து காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி. தட் இஸ் இது வந்து மார்னிங் பிசிக்ஸ், ஈவினிங் வந்து கெமிஸ்ட்ரி. 22nd நவம்பர் வந்து பயோமேக்ஸ், பாட்னி அண்ட் ஜுவாலஜி, சிஎஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் இது நம்ம பார்க்குறோம். 23rd பார்த்தீங்கன்னா உங்களுக்கு physics, chemistry, physics, chemistry, commerce accounts and commerce accounts. The first places for காலையில், ஈவினிங் வந்து ரெண்டாவதுல இருக்காது. ஸோ 24th 11 வந்து பயோ அண்ட் மேக்ஸ், பாட்னி, ஜுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் கம்ப்ளிகேஷன். 25th சேம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 3 குரூப்புக்கும், காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் 2 குரூப்புக்கும். 26th வந்து பயோ மேக்ஸ், பாட்னி, ஜுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். ஆன் 27th of this every 7th day மார்னிங் தமிழ் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணணும், ஈவினிங் வந்து இங்கிலீஷ் பார்க்குற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 3 வீக்ஸ்க்கான பிளான் சேம் டேஸில் எவ்ரி 7 டேஸ்க்கு இதே பிளானை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதை ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டெஃபினட்டாக உங்களோட முடிக்க வேண்டிய சாப்டர்ஸ் என்ன ஏதுன்றது ஈஸியாக உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்டில் இருக்க சப்ஜெக்ட் வைஸ் ஸ்டடி பிளான் ஷெட்யூல் வந்து நவம்பர் அண்ட் டிசம்பர் நம்ம இப்போ ஷேர் பண்ணுறோம். ஸோ 21st to 11th 27th 11ல் தமிழ் எடுத்தீங்கன்னா யூ ஹேவ் டு கம்ப்ளீட் 2 இயல் முடிக்கணும் நீங்கள். அப்புறம் இங்கிலீஷ் வந்து 2 யூனிட்ஸ் முடிக்கணும். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 சாப்டர்ஸ் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ் நீங்கள் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். தென் ஃபிசிக்ஸ் வந்து 1லேருந்து 3rd யூனிட்ஸில் இருக்கிறத நீங்கள் தரோ பண்ண பார்க்கணும். கெமிஸ்ட்ரி வந்து 1லேருந்து 5 யூனிட்ஸ் பார்க்கணும். பயோ பாட்னி வந்து 5 யூனிட்ஸ், ஜுவாலஜி வந்து 5 யூனிட், பாட்னி வந்து 5 யூனிட்ஸ், ஜுவாலஜி இருக்கிறவங்க 4 யூனிட்ஸ் பார்க்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 6 பாடம், காமர்ஸாக இருக்கிறவங்க 11 lessons, அக்கௌண்டன்சி 4 chapters, எக்கனாமிக்ஸ் 4 chapters அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் 3 chapters நீங்கள் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி 28th 11லேருந்து 4ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் உள்ள சாப்டர்ஸ் என்னென்னா தமிழில் 3 lessons, இங்கிலீஷில் 2 lessons, மேக்ஸில் 5லேருந்து 8 chapters, ஃபிசிக்ஸில் 4லேருந்து 7 யூனிட்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து 6லேருந்து 10 யூனிட், பயாலஜியில் இருக்கிற பயோ பாட்னி 6 to 10 அண்ட் பயோ ஜுவாலஜிஸ் 5 to 8, பாட்னி வந்து 6 to 10, ஜுவாலஜி 5 to 8, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 7லேருந்து 12, காமர்ஸ் வந்து 12 to 22 lessons, அக்கௌண்டன்சி வந்து 5 to 9 chapters,
Economics 5 to 8 chapters, business max 4 to 6 chapters. சேம் அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் தேதி டிசம்பர்லேருந்து 11ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் உள்ள லெசன்ஸ் பார்க்கலாம். தமிழில் 3rd இயல் 3 இயல்கள், இங்கிலீஷ் 2 யூனிட்ஸ், மேக்ஸ் வந்து 9லேருந்து 12 சாப்டர்ஸ், ஃபிசிக்ஸ் வந்து 8 to 11 யூனிட்ஸ், கெமிஸ்ட்ரி 11 to 15 யூனிட்ஸ், பயோ பாட்னியில் வந்து 11 to 15 யூனிட்ஸ், பயோசுவாலஜி வந்து 9 to 12 யூனிட்ஸ், botany 11 to 15 units, zoology 9 to 13 units, computer science 13 to 18 units, commerce 23 to 33 units, accountancy 10 to 14 chapters, and economics 9 to 12 chapters, and business max 7 to 10 chapters. இந்த பிளான் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட that will be very easy to complete this half-yearly examination at a very good note. So this is the practice session for writing an examination, board exam எழுதுறதுக்கு இது ஒரு practice session-ஆக இது உங்களுக்கு யூஸ் ஆகும். So as per this plan, if you study, definitely you will score more than 90% of the marks. So please children, you go through all these timetable. The people who have got more marks and they are the top leading students who have got very good marks in public examination, they have used this timetable. So please use this timetable and go through all these things and get a success in your future career. Thank you.